இந்த எஃப்எஸ்ஜி இந்த செல்லிங் இப்போ நம்ம சொல்றோம் அந்த ஸ்குவாட் ரீபில்டிங் அது இதெல்லாம் இருக்கு. அது எஃப்எஸ்ஜி இந்த சேல் என்ன நடக்குமா நடக்காதா அதை பொறுத்து தான் அதுவும் இருக்கு. இல்லைன்னா இன்னும் அடுத்த சீசனுக்கும் ஜேம்ஸ் மில்னர், ஜார்டன் ஹெண்டர்சன் தான். That is no doubt. We are giving new deal to 1 year extension for James Milner. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. அது நீங்க வேணா பாருங்க. We are very proud to extend his contract. ஆமா, இல்ல நீங்க வேணா பாருங்க, இந்த சேல் மட்டும் நடக்கலன்னா அடுத்த சம்மர் வந்து ஜூட் பெல்லிங்ஹாம் டு ரியல் மேட்ரிட், அடுத்த நிமிஷம் ஜேம்ஸ் மில்னர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். No doubt. Liverpool fans be happy. Our new Jude Bellingham அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் மில்லர் எக்ஸ்டென்ஷன். ஆமா. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், கேரபாவ் கப் அவர் ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி இந்த சீசன், என்ன சொல்றீங்க? ஓ, ஒரு வின்னே ட்ரோஃபியா? அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சா நம்ம கிளப்? இல்ல, பிரீமியர் லீக் வரப்போறது இல்ல தெரியும், ரியல் மேட்ரிட் எப்படியோ ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். சோ கேரபாவ் கப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி. நம்மள எய்டு பண்றதுக்கே லண்டன் எங்களுக்கு கேரபாவ் பேரு கேட்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லி எல்லா லண்டன் கிளப்பையும் ஒரே நாள் வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கு இந்த ரெக்கார்டிங் அப்புறம் இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் நடக்கும். வீக்கெண்ட் தான் போட்டு பொழந்தாங்க ஆஸ்டன் வில்லா யுனைடெட். திருப்பி இன்னைக்கு ஆஸ்டன் வில்லா யுனைடெட் தான். அது ஒரு மாஸ்டர் கிளாஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம. தெரியல, ப்ரூனோ வேற திரும்பி வந்துருவான், பிரீமியர் லீக்ல வேற பொழந்துட்டாங்கன்னு ஒரு வெறியோட வந்தாலும் வருவாங்க. ஆனா எப்படியுமே பிரச்சனை இல்ல, ரொனால்டோ ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஆரம்பிச்சாருனாலே ஆஸ்டன் வில்லாக்கு பெனிஃபிட் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது சரி, ரைட். ஸோ அதான் லிவர்பூல் நில், டார்பி கவுண்டி நில், அதான் நம்ம ஃபைனல் ஸ்கோர் ஃபுல் டைமுக்கு அப்புறம். பட் அதுக்கப்புறம் பெனல்ட்டி வந்து 3-2, கெல்லர் வந்து 3 சேவ் பெனல்ட்டி. இதுல நான் என்ன சொல்றேன், கெல்லகருக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர்லாம் பிளாக் பண்ணிடலாம், நம்மளே வச்சுப்போம். ஏன்னா இந்த ஆலிசன் எல்லாம், இது ஆலிசனுக்கு ஒரு ப்ராப்பர் பேக்கப் ஆகும் இல்லையா? இல்ல, நான் வந்து நேத்து வந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, இந்த நம்ம குரூப்ல சொல்லலாம் ப்ராப்பர் நம்பர் 2 ப்ராப்பர் நம்பர் 2ன்னு சொல்லியிருந்தாங்க. இவனெல்லாம் விற்க கூடாது அப்படின்னாங்க. இதே தானடா நாங்க வந்து ஒருகி பத்தி பேசணும். பையன் பாட்டுக்கு 7 நம்பர் 2வா இருந்தாரு. எப்பெல்லாம் கூட்டமோ வந்து கோல் போட்டு கொடுத்தாரு, தேவையான வேலையெல்லாம் பண்ணாரு. இப்ப அவர் வித்தோடனே அந்த இடத்துல யாருமே இல்ல, பெஞ்சில இருந்து கொண்டு வரதுக்கு யாருமே இல்ல. இருக்கிற 5 அட்டாக்கர் மொத்தமா இந்த சீசன்ல ஒரு 5 கேமுக்கு கூட 5 அட்டாக்கர் இருந்தது இல்ல எனக்கு தெரிஞ்சு. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 கேமுக்கு தான் 5 பேரு ஃபிட்டா இருந்திருக்கானுங்க. ஆமா, கரெக்ட். இதுல பேருக்கு 5 அட்டாக்கர். ஆமா, சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜோட்டாக்கு இன்ஜரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்த அப்புறம் டியாஸ் போயிட்டான். கரெக்ட். ஆமா, நூனியஸ் வேற நடுவுல சஸ்பென்ஷன். அதான் சொல்றேன், 5 அட்டாக்கரும் மொத்தமா 5 மேட்ச் கூட ஒண்ணா இல்ல. அது மட்டும் நல்லா தெரியும். நடுவுல ஃபெர்மினோ இன்ஜரினோ 2 கேம் மிஸ் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, என்னவோ என்ன கண்ட்ராவி நிலைமை இப்படிதான் இருக்குது. கேட்டா 5 அட்டாக்கர் 9 மிட்ஃபீல்டர்ங்கிறது. 9 மிட்ஃபீல்டர் 7 பேர் எப்பவும் படுத்துக்கிறேன், 2 பேர் தான் ரொட்டேஷன்ல வந்துட்டு போறாங்க ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்து. என்ன? ஆமா, பட் இல்ல, நேத்து கேம் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஆக்சுவலா போன வீடியோ வந்து லிவர்பூல் வாங்கிடலாமான்னு கேட்டிருந்தோம். அந்த வாங்குறது விற்கிறது அதை பத்தி பேச்சு நேத்து அஸ்வின் ராஜ் அவர்கள் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. இங்க உங்களுக்கு இப்போ பாக்குறவங்களுக்கு ஸ்கிரீன்ல அது தெரியும் என்னன்னு. அதாவது வந்து நான் ரொம்ப என்னோட ஓன் வேர்ட்ஸ்ல சொல்றேன். அதாவது வந்து என்ன கேட்டிருந்தாருன்னா, இப்போ எஃப்எஸ்ஜி வந்து தே ஆர் கோயிங் டு செல், அது வந்து செல்லிங் வந்து சம்மருக்கு முன்னாடி பண்ணா நல்லா இருக்கும். பிகாஸ் எனிவே அவங்க ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. இப்போ விற்கிறோன்னு தெரிஞ்சு அவன் டெஃபினட்டா ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்லை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, சம்மருக்கு முன்னாடி யாராச்சும் பையர் கிடைப்பாங்களா? தி அதர் கொஸ்டின் என்னன்னா, இப்போ அவங்க செல் பண்றாங்களா இல்ல இன்வெஸ்டர்ஸ் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம மேனேஜர் வந்துட்டு Chelsea is a whole different story because they sold the club, whereas FSC is looking for investors அப்படிங்கிறாரு. சோ இப்போ உண்மையாமே செல் பண்றாங்களா இல்ல they are trying to get a shareholder on board ன்னு தெரியல. Because that's what Jamie Carragher came out and said, which I thought made total sense. அவன் என்ன சொன்னாருன்னா, இப்பதான் Liverpool are coming up. Okay, they had really few good seasons. Last time வந்து they were almost very close to the quadruple. கடைசி 2 கேம் ஓட்டனால quadruple போச்சு. In this moment, why would the owners want to sell? அப்படிங்கறத ட்வீட் பண்ணிட்டாரு, which I thought was valid. Why would the owners want to sell the club at this point in time? நமக்கு செல் பண்ணணும்னு தோணுது because FSG aren't used to, நம்ம போன எபிசோட்ல பேசின மாதிரி, they aren't used to know how football works after FFP is gone. ஆமா ஆமா, அது போனதுக்கு அப்புறம் they don't know. ஐயோ இப்ப என்ன எல்லா கிளப்பும் ஸ்பெண்ட் பண்றாங்க, Chelsea spend 200 million, United spend 250 million, Newcastle ஒரு 150, நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒரு 200. என்னடா இவனுங்க எல்லாம் ஸ்பெண்ட் பண்றா, நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஃபேன்ஸ் ஆகிய நமக்கும் இருக்குது, ஓனர்ஸ் ஆகிய அவங்களுக்கும் இருக்கும். பிகாஸ் they didn't sign up for this. They signed up for a model wherein they thought ஒரு certain பிளேயர்னா இவ்வளவு salary cap இருக்கும்,
அப்படிங்கிற லிமிட் பட்சத்துல இருக்கும்னு. எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற பட்சத்துல தே தாட் எந்த பிளேயரும் லிவர்பூல்ல போக மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு we established ourselves as regular top 4 contenders or regular title challengers in both CL and PL. So they were like அப்பாடா 2018 2019 அப்போ ஓகே லிவர்பூல் like cemented themselves. இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை வராதுங்கிற பட்சத்துல பார்த்தோம்னா மானே லெஃப்ட். அந்த பேனிக்ல தான் now we had to tie down சாலா. ஏன்னா சாலா மானே ரெண்டு பேரும் போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் டீம் would have been gone down the drain. அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால they gave an unprecedented salary to Salah, which is what 350k or 375k இப்போ exact figures தெரியாது. So they didn't sign up for this. இப்போ இந்த ஒரு நாய்ஸ் வந்துட்டு இருக்கிற பட்சத்துல the other problem that they might have is in the Glazers ஒரு protest வந்து it's going very big. இப்போ இவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி லிவர்பூல் ஃபேன்ஸ்க்கு இது பண்ணிடுவாங்களோ, ஏன்னா மத்த கிளப்ஸ் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆர்சனல் ஸ்பெண்ட் சம் 200 million, யுனைடெட் ஸ்பெண்ட் 200, செல்சி ஸ்பெண்ட் 200, சிட்டி ஆப்வியஸ்லி 5 சீசன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 500 million இருக்கும், ஒரு 5 சீசன்ஸ் புட் டுகெதர். இப்படிலாம் இருக்கும்போது டாட்டனம் ஆல்சோ ஸ்பெண்ட் சம் 100 million இல்ல. ஆமாமா, இல்ல டாட்டனம் ஆல்சோ reinforced a lot இந்த வருஷம். எக்ஸாக்ட்லி. சோ டாப் 6ல வந்து ஸ்பெண்ட் பண்ணாத ஒரே ஆட்கள் நம்ம. And you can argue to say Nunezக்கு 100 million கொடுத்தோம். Yes, we gave him 100 million because we got 40 million for Mane. So it's effectively 60 million. 60 million for him. Diaz scored 35 million, 95 million. வேற யார் வாங்கணும்? வேற யாருமே எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வேற யாரும் வாங்கலல்ல. எக்ஸாக்ட்லி. இந்த வருஷமும் வாங்கல, போன வருஷமும் எதுவுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணல. After we won the Premier League, யாரையுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணல. After we won the Champions League, we got Adrian. For God's sake. சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணிட்டு சாரிங்க சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணிட்டு we went and got a number 3 goalkeeper. வேற லெவல் ஸ்ட்ராட்டஜி FSG ட்ட. ஆமா இல்ல that's the question. Yes, I mean if you feel that you're going to sell it, do it before the summer. Obviously you're not going to spend put the club on another level and you're going to sell the club. யார் இது பண்ணுவா? நான் பண்ணுவேனா நீங்க பண்ணுவீங்களா? இருக்கிற காசை வச்சுக்கிட்டு கிளம்பதான் பாப்போம். ஆமா ஆமா, இல்ல அது ரைட் தான். எனக்கு என்னன்னாக்கா நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்ட், வெதர் தேர் லுக்கிங் ஃபார் அதர் இன்வெஸ்டர்ஸ். பட் எனக்கு என்னன்னாக்கா அதர் இன்வெஸ்டர்ஸ் வந்தா கூட how much will they be able to help financially if they are not the majority stakeholder? அவங்களுக்கு அட்லீஸ்ட் 51%. That is also true. ஆமா, அட்லீஸ்ட் 51% ஓனர்ஷிப் இருந்தாதான் அவங்க வந்து they can do something financially. அதாவது சரி நம்மளும் ஒரு சிட்டி மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒரு யுனைடெட் மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம்னு சொல்லலாம். பட் if they have some 20% 30%னாக்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் if they are selling the club நாக்க value wise I don't think, and this is not in a negative way, but I don't think Liverpool oda value வந்து it will ever exceed Man United commercially. கமர்ஷியலா வந்து மேன் யுனைடெட் இஸ் இன் a league of its own. மேன் யுனைடெட், மெட்ரிட், பார்சலோனாலாம். ஸோ ஒரு பெஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்னாக்க லிவர்பூல் இஸ் இன் தட், இது அந்த லெவல்ல இருக்கும் பெஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்ங்கிற டைப்ல இந்த செல்சி அந்த டீமோடலாம் கம்பீட் பண்ணிட்டு. ஸோ ஐ டோன்ட் திங்க் லிவர்பூலோட வேல்யூ வந்து இட் வில் கோ மச் ஹையர் தென் திஸ் இப்போ. ஸோ ஐ ஃபீல் லைக் இஃப் யூ ஆர் கோயிங் டு செல், அதாவது சரி வி வில் செல் அட் அவர் ஹையஸ்ட் பாயிண்ட் கமர்ஷியலினா திஸ் இஸ் ப்ராபப்ளி த ரைட் டைம் டு செல்னு தான் நான் சொல்லுவேன். That's the ambiguity இப்போ whether they are going to sell or whether they are going to take a stakeholder on board, அதுதான் is the unknown question. How much percentage? Okay, that's all in the future. அதான் தெரியல. They have to finalize on whether they are going to sell. ஏன்னா they came out with a statement saying we are still committed to this club on and off the pitch, they said. So someone who's looking to sell the club will not make that statement, is my opinion. If someone is looking to sell the club, இல்ல அவங்க வந்து வேற எப்படி சொல்ல முடியும்? லைக் இப்ப we are looking to sell the club, so we don't like ஓபனா சொல்ல மாட்டாங்க we don't careன்னு. பட் லைக் they have to அந்த அட்லீஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி ஆகணும் தான் எனக்கு தோணுது. லைக் அட்லீஸ்ட் அந்த இத ஒரு ஃபார்மாலிட்டிக்காச்சும் சொல்லி ஆகணும் தான் எனக்கு தோணுது. even if they don't actually care. Worded it a different way wherein they can say we are still expecting investors or what not. It wouldn't be like we are still committed to this club and on and off the pitch. I don't know if they would say that. And Twitterல வந்து there's this huge allegations against FSG saying okay, there's two ways to it. Whether FSG put Liverpool on the right track is the first question, and the second question is all these top reds நீ வந்து you don't want any investor who is not a white guy, but you want someone who is going to invest in your club every summer. ஆமா, definitely will not happen. When you want நிறைய அதான் நீங்க சொன்ன மாதிரி ட்விட்டர்ல நிறைய இது பண்ணேன், லைக் பார்த்தேன் மாதிரி வந்து
லிவர்பூல் வில் நாட் பி சோல்ட் லைக் நியூ காசல் அண்ட் சிட்டி டு Arab owners. ஜஸ்ட் பணம் இருக்குங்கிறதுக்காக யார்கிட்ட வேணாலும் செல் பண்ண மாட்டோங்கிற அதுதான் சென்டிமெண்டா இருந்துச்சு. விச் ஐ திங்க் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், அது இல்லைன்னு சொல்லலை. பட் அட் த சேம் டைம் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ப்ராக்டிக்கல். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வருஷம் நீ வந்து 200 மில்லியன் 300 மில்லியன் சிட்டியோட கம்பீட் பண்ணணும், நியூ காசலோட கம்பீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அட் த சேம் டைம் வந்து யூ டோன்ட் வாண்ட் ஓனர்ஸ் ஹூ கேன் ஆக்சுவலி டூ தட். அது இட் ஃபீல்ஸ், அதான் இது ரெண்டு சைடு இருக்கு. வெதர் யூ சூஸ் டு இக்னோர் த ஹியூமன் ரைட்ஸ் சைடுங்கிறது தான் வந்து இட்ஸ் அ பிக் கொஸ்டின். அதில் இல்ல இப்ப ஹியூமன் ரைட்ஸ்னா ஓகே, வி டோன்ட் நோ இஃப் ஆல் தி அரப் ஓனர்ஸ் ஆர் லைக் involved in that issue. We don't know. We could get a legitimate Arab owner who's illegally making money but not associated with any human rights. That's also possible. theoretically அது possible தான். பட் அதான் சொல்றேன். So if you are glad that we are where we are, we will not get any influx of money every summer, not any like to challenge City, Chelsea or what not. அந்த மாதிரி இல்ல. If you are happy to say எங்களுக்கு இது போதும், we'll challenge the title every year, but we'll not go all out to win it. Appadina, okay, your thing is fine. You want a owner who understands football, who knows what football is from its grassroots, who's making money the right way, who will invest the right players or what not. அதை சார்ந்து வர questions. அப்படி எல்லாமும் வேணும். ஆனா பணமும் செலவு பண்ணணும் அப்படின்னா FSG is the right guy. எனக்கு தெரிஞ்சு. ஆமா. And to answer your first question, FSG bought the club on episode 3 600 million. They bought it for 300 million. And now they've grown the club in 10 years to $5 billion. And they've gotten success over the 10 years wherein we made the Champions League. We won the Champions League. We've challenged for the title. We won the title. We won the FA Cup, Carabao Cup, and the Club World Cup. எல்லாமே won all of this, and you're still saying FSG didn't do anything for the club. I mean, ஒரு சைடு சாயிங்க, ரெண்டு சைடு சாஞ்சு ரெண்டுமே வேணும்னா it's not possible. இப்போ இவ்வளவு பணம் கொடுக்கறாங்க மேன் சிட்டி, they've still not won the Champions League. ஆமா, கரெக்ட். So how do you put that into terms? ஆமா. It's a difficult topic தான் to many sides to this topic. போக போக நியூஸ் வர வர வில் கீப் யூ அப்டேட்டட் இந்த பாட்காஸ்ட்ல. பட் இப்போ கமிங் டு டார்பி கவுண்டி, ஆக்ஸ்லேட் சேம்பர்லின் மாஸ்டர் கிளாஸ்னு கேள்விப்பட்டேன். நான் வந்து யார் வேணாலும் என்னை திட்டிக்கீங்க, அதைத்தான் நான் சொல்ல போறேன். ஓகே, ஆக்ஸ்லேட் ஹேட் a very good game. ஓகே, நீங்க வந்து how do you say very good gameனா எனக்கு தெரியாது. நான் வந்து whenever Ox was on the ball, I didn't look at where the ball was going. I was always seeing what Ox was doing. Okay, apart from his usual self, for the first time Ox was played in a position where he needed to play or where he was played before his Champions League injury. 2018 Champions League injury க்கு முன்னாடி he was at the left side of midfield always. அந்த Coutinho இருந்த ரோல்ல he was playing. Correct. So இன்னைக்கு வந்து I think he started on the right flank, but he grew into the game wherein he was more central. So I thought Bajcetic did a very good game wherein he held that number 6 position. நல்ல பால வந்து he distributed the ball well, and whenever Ox for the first time in a very long time he ran towards the ball to get the ball and give it to others. ஆமா, நானும் கிழிச்சிருக்கேன் அவனை. சேஷம் அவரை பத்தி பேசியிருக்காரு. we are not denying the fact that நீங்க தாண்டா அவனை வந்து 4 மாசம் முன்னாடி பண்ணீங்க. ஆமா, நான் பண்ணேன். ஆனா சேஷ் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்க முன்னாடி சொல்லியிருந்தாரு, are we forgetting to acknowledge players like Henderson and Oxlade when they actually put in a shift? I think we're just overlooking to say 4 கேம் அவன் நல்லா விளையாடல, அதனால இந்த கேம் என்ன பண்ணிக்க போறான் அப்படின்னு. which I actually I'm not on board with that. நான் தப்புன்னு சொல்லுவேன், நல்லா பண்ணனா நல்லா பண்ணணும்னு சொல்ல முடியும். அதுக்கு வந்து இல்ல 4 கேம் நல்லா விளையாடல அப்படின்னா அது அப்போ இப்போ நல்லா தானே விளையாண்டா. the same thing for the Elliot உடைய பாஸ்க்கு வந்து if Elliot had scored that, it was a beautiful pass by Ox. ஆமா, Elliot made the run. இதே தியாகோ போட்டிருந்தா தியாகோட படுத்து அப்படிலாம் பேசிருக்க மாட்டோமா. It's the same thing. Elliot tried to finish and the goalkeeper made a very good finish, very good stop, very good save. ஆமா, இல்ல அதான் இப்ப பாக்குறவங்களுக்கு நானும் சொல்லணும், நான் இந்த கேம் இருக்குங்கிறதே மறந்து போயிட்டேன். ஒன்றும் எனக்கு வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மறந்து போயாச்சு, அவ்வளோதான். ஸோ நான் ஆக்சுவலாக பார்க்கவே இல்லை, இன்னைக்கு தான் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பட் அதான் கௌதம்கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் ரெக்கார்டிங்க்கு முன்னாடி. நான் ஹைலைட்ஸ் பார்க்கும்போது லைக் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஹைலைட்ஸ் காம்பிலேஷன்ல எவ்ரி சிங்கிள் ஹைலைட் டில் த பெனல்டி ஷூட் அவுட் ஆக்ஸ்லேட் சேம்பர்லைன் இன்வால்வ் ஆனா. ஸோ அப்போதான் எனக்கு தோணுது, ஓ
this guys actually had a good game இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, which is okay. I mean, it's a game where there was a lot of rotation, Derby County, and as a senior player I thought வந்து Oxlade Chamberlain this was his chance ன்னு எனக்கு தோணுச்சு, and it felt from highlights itself that he took that chance. Unlucky not to score. அந்த ஒரு deflected shot வந்து it was a good save, again another good save அவங்க கீப்பர் இருந்து. Unlucky to not score. பட் அதான் வேற யாராச்சும் நல்லா கேம் பேட் செட் சொன்னீங்க, அவங்க எப்படி ஆடினா? நிறைய யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க இந்த கேம்ல, அவங்க எல்லாம் எப்படி ஆடினாங்க, என்ன யாராச்சும் ஸ்பெஷலா இருந்தாங்களா? Well, I think just one more point on Ox. என்னன்னா எப்பவுமே we bring on Ox. நான் வந்து இந்த பாட்காஸ்ட் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த யூரின் வந்து முட்டுற நேரத்துல நம்ம ஓடுவோம்ல, அப்போதான் எப்பவுமே we bring on Ox to say, டேய் 5 நிமிஷம் தான் இருக்குது, நீ என்ன பண்ணுவே தெரியாது. இந்த கில்லி படத்துல வந்து மச்சான் நீ என்னமோ பண்ணிக்கோ, நீ பாயிண்ட் எடுக்கணும், அவனை வெளியே அனுப்பணும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி நீ என்னமோ பண்ணிக்கோ, நீ கோல் போடுற, 5 நிமிஷம் தான் கொடுப்பேன், நீ என்னமோ பண்ணிக்கோ, நீ கோல் போடுற. எப்பவுமே அவனை அப்படியே ஆட வச்சா, ஓகே ஐ வுடன்ட் சே எப்பவுமே, இந்த ஒரு லாஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் அப்படி ஆட வச்சோம்னா உடனே நீங்க சொல்லலாம் அவன் இன்ஜரா இருக்கான்டா. எஸ், அதையும் நான் ஒத்துக்கிறேன், எப்பவுமே இன்ஜரா தான் இருக்கான். பட் அவன் நல்லா இருக்கும் போது ஹியர் அண்ட் தேர் ஒரு 25-30 மினிட்ஸ் கொடுக்கறதுனால பெருசா நம்ம குறைஞ்சிட்டு போயிட மாட்டோமே. எஸ், we had a very poor start of the season, எல்லாமே ஓகே, பட் டோன்ட் ஜட்ஜ் him. அப்போ நீ வந்து வர 5 நிமிஷத்துல ஒண்ணுமே பண்ணலன்னா, டே 5 நிமிஷத்துல யாருனாலே ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த பிரஷர்ல. நீ உள்ள போறே, நீ என்னமோ பண்ணிக்கோ, பால வாங்குற, ஷூட் பண்ற, கோல் போடுற. டேய் இது என்ன ஜீம்பூம்பாவா இல்ல மேஜிக் ஷோவா? எடுத்த உடனே நீ போய் பால வாங்குற, ஷூட் பண்ற, கோல் போடுற அப்படின்னா எப்பவுமே 5 நிமிஷம் தான் கொடுப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான்? Yes, he's declined massively, but not to forget what he did for us pre-2018. அந்த ஒரு 4 months everyone was in love with Ox. ஐயோ ஆக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்பா, ஐயோ ஆக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிரணும்பா என்னானாலும் அப்படின்னு தான் இருந்துச்சு. So I think yeah, just to finish that on Ox, give him time and then judge him. உடனே வந்து எதுவுமே பண்ணலன்னா I thought he had a good game. That is my opinion. Again நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல டே ஆவரேஜ் கேம் தான் ஆனா அப்படின்னா ஓகே, உங்களுக்கு அது ஆவரேஜா பட்டுச்சுன்னா இட் இஸ் ஆவரேஜ் ஃபார் யூ. எனக்கு இட் வாஸ் an Ox good game, அவ்வளவுதான். I don't know how else to put it. Apart from that, நீங்க கேட்ட क्वेश्चनக்கு வந்து இந்த பென் டோக் தலைவன் ஒரு 14 மினிட்ஸோ 16 மினிட்ஸோ தான் ஆடினான். சரியா ஆனாப்பா, he was always on the front foot. It was like when we bought Diaz, he was the only guy who was making something happen. ஆமா ஆமா, first couple of months எனக்கு I thought அந்த பென் டோக் பையன் வந்து that's what he was trying to do. 16 வயசாம். நான் அப்பதான் புக்ல வந்து ஐயோ 10th எக்ஸாம் வருதுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தேன். பையன் ஆன்ஃபீல்ட்ல எவ்வளவு 50,000 கிரவுடுக்கு முன்னாடி he was always, he linked up play, he was running, he was pushing the left back of Derby County back. So it was really nice game and a very good like standout performance from that guy. And in the Stewart, some striker, Leighton Stewart, ஏதோ he has 6 goals in 9 games in PL2 ஆமா. So he started and I thought first half when it was like an okay-ish performance. We had chances, he had one good chance, but our strike finish பண்றதுக்கு முன்னாடி அந்த ball bounce ஆயிடுச்சு. It was like an awkward bounce on the crossல. So I thought he also had a solid game, but யாரையுமே நான் குத்த சொல்ற அளவுக்கு இருக்கு. அதான் என்னடா கௌதம் இந்த பாட்காஸ்ட்ல எதுவும் குத்த சொல்ற அளவுக்கு இல்லையேன்னு சொல்றாருன்னு பார்த்தேன். இருக்குல மறந்துட்டேன். இந்த சினிகாஸ் பையன் வந்து வேற லெவல் பண்ணாப்ல. டேய் நீ சீனியர் பிளேயரா, நீ வந்து பிரீமியர் லீக்ல வந்து எங்க டீமோடைய மேக் ஷிஃப்ட் லெஃப்ட் பேக் கூட இல்ல, யூ ஆர் ஆல்மோஸ்ட் லைக் இல்ல பேக்கப் லெஃப்ட் பேக் தான், வேற எதுவும் இல்ல. எக்ஸாக்ட்லி, யூ ஆர் a conventional rotational full back. நீ எவ்வளவு கேம்ஸ் பிரீமியர் லீக்ல ஸ்டார்ட் பண்ணிருக்க, நீ யங்ஸ்டர்ஸ் கூட ஆடும்போது நீ தான் அந்த டிஃபென்ஸை காம் பண்ணி வச்சு ஆடணும். அதை விட்டுட்டு நீயே பிரஷர் ஏத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அண்ட் அகைன் நம்ம ஜோ கோமெஸ், ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தலைவன் பண்ண வேலை இருக்குது. டேய் எப்படிடா நீ எல்லாம் நம்பர் 4ல இருக்கிற, நெட்ஃபிளிக்ஸ் நம்பர் 4ல தூக்கி போடணும்னு இருந்துச்சு. போன எபிசோடு தான் சொன்னேன் ரைட் பேக்ல அவனையெல்லாம் வச்சு ஆடலான்னு. வேணாம் உள்ளேயே கொண்டு வராதீங்க. முன்னாடி கீப்பர் எங்க இருக்கான்னு கூட பாக்கல, அடிச்சா ஒரு பாஸ் நேரா. அவங்களுக்கு ஒரு ஈஸியான காரணம் நான் யோசிச்சேன், இந்த கார்னர்ல மட்டும் அவனுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்குடா உனக்கு அப்படின்னு. அவனும் இந்த கீப்பர் பேக் பாஸுக்கும் ஆகாது போல இருக்கு. எங்க கொடுத்தாலும் கீப்பர் இல்லாததுல கொடுப்பாரு அவரு, எப்படித்தான் அப்படி கொடுப்பாரோ தெரியல. I thought Nat Phillips again was solid. Calvin Ramsey was good. It was not like ஒரு flashy performance இல்லனா, he did what was required. So I thought he did a good job as well. We can use him ஒரு 2-0 3-0 லீட்ல இருக்கும்போது to take off trend 60 minutes 65 minutes we can very well use Calvin Ramsey. So yeah, I thought everyone had a good game. I didn't like find like பெரிய fault இந்த கோமெஸ் நிக்கஸ் பசங்கள தவிர
ஐ டென்ட் ஃபைண்ட் எனி பிக் ஃபால்ட் வித் எனி ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ் தட் பிளேட். அது இன்னொரு பேர் நல்லா ஆடினா, அந்த ஃப்ரேரண்டாஃப். நான் தப்பா ஆமா சொல்லிருக்கேன். ஃப்ரவண்டாஃப். ஆமா ஃப்ரேரண்டாஃப் அந்த பையன் நல்லா தான் ஆடினாப்ல ரைட் விங்ல. ஹி ஆல்சோ ஹேட் a very good game. அதுதான் 6 ஓவராலா. நாள் கடைசியில கெலகர். நான் வந்து இனிமேல் பெனல்டி சாம்பியன்ஸ் லீக் பெனல்டில கூட டேக் ஆஃப் ஆலிசன் எடுத்துட்டு கெலகரை கொண்டு வரீங்கப்பா, எங்களுக்கு அதான் வேணும். எப்படித்தான் பண்றான்னு தெரியல. போய் இப்படி கையை கட்டிட்டு சொங்கி மாதிரி நிக்கிறான். டேய் ஏதாச்சும் இதை பண்றான். நோப், இப்படி கையை கட்டிட்டு சொங்கி மாதிரி நிப்பேன். கரெக்டா அடிக்க போது பாத்துருவேன், டைவ் பண்ணிடுவேன். எப்படின்னே தெரியல. அதுவும் அந்த தேர்ட் ஸ்டாப் டைவ் அடிச்சிட்டான். டைவ் அடிச்சுட்டு லெஃப்ட் ஹேண்ட் அவனோட வீக் எடுத்துருவான். எனக்கு டேய் யாரா நீ, என்னமோ தி ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பெனல்டி ஷூட் அவுட்ஸ் வின் சேவ்ஸ். ஐயோ அப்பா, ஏதோ நம்ம பசங்க இந்த நம்பர் 2 நல்லா புடிச்சிடுறாங்க. மெயின் தான் பிரச்சனையா இருக்குது. இல்ல நான் ஆன்சர்ல சொல்ல, நம்ம ஸ்ட்ரைக்ல அந்த மாதிரி. அதனால இந்த ஒருகிய புடிச்சுட்டு ஒருகிய அனுப்பிச்சு விட்டாங்க. அந்த பையன் அங்க போய் என்னடானே தெரியல. இன்னுமே அந்த டீம் ஜீரோட வச்சுட்டு விளையாடிட்டு இருக்குது. ஆமா, இல்ல அங்கேயும் அவன் பேக்கப் தான். அதுக்கு இங்கே இருந்திருக்கலாம். கடவுளே, எதுக்கு அங்க போனான்னு தெரியல பாவம். ஆனா அண்டர்ஸ்டாண்டபிள் 25 இயர்ஸ் தான் ஆயிருக்குது. எவ்வளவு அப்பவே லிவர்பூல்ல 6 வருஷம் இருந்துட்டாப்ல. ஆமா. சோ ஐ தாட் ஒருகி வேணாப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நீ இருப்பா, உனக்கு நம்ம இந்த 80th மினிட்ல கோல் எடுக்கும் போது நாங்க உள்ள தம்பா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா. பட் அண்டர்ஸ்டாண்டபிள், எவ்ரிஒனுக்கும் தே வாண்ட் சம் ஃபேம்ல. பட் ஆல்ரெடி ஒருகி இஸ் குட், அவ்வளவுதான். ஆமா கரெக்ட். அதுதான் அடுத்த ரவுண்ட்ல யாருன்னு அப்போனன்ட் இன்னும் டிரா பண்ணல. யுனைடெட் கேமுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஆமா, யுனைடெட் கேமுக்கு அப்புறம் தான் நடக்கும். ஒண்ணும் இல்ல, இப்ப ப்ரெடிக்ட் பண்ற பாருங்க, யுனைடெட் மோஸ்டா டிரா ஆகும், இல்லைன்னா யுனைடெட் லாஸ். அப்படிதான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வேணாம், அடுத்த கிளப்புக்குலாம் நாட் கவுண்டட். நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் போட்டா எப்படி? அடுத்த கிளப்புக்கு சும்மா சொல்றது, அந்த ப்ரெடிக்ஷன்லாம் நீங்க கணக்கு எடுத்து கூட அடுத்த கிளப்புக்கு நாட் கவுண்டட். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் படி டிரா ஆகும். ஏன்னா உனை எமரி வந்து I thought this Gary Neville overlap showல பாத்துட்டு இருக்கும்போது he made a very good point about Unai Emery. I thought Gary Neville இல்ல கேரகரான்னு தெரியல. Unai Emery அந்த மேட்ச் முடிஞ்சு இந்த டனல் குள்ள நடந்து போகும்போது நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. Like when he was walking into the tunnel, there was no celebration. He just did this and he went. ஆனா அந்த மூஞ்சில ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ரியாக்ஷன், அப்படியே ஸ்லைட்டா சிரிச்சிட்டு உள்ள போனாப்ல. He likes that. I thought Arsenal came in a very bad time for him. So I think இன்னைக்கும் வந்து Unai Emery will do a job. அது மட்டும் நடந்துச்சுன்னா நமக்கும் சிட்டிக்கும் ஸ்ட்ரைட் ஷூட் அவுட். ஆனா இந்த பசங்க இதெல்லாம் பிளான் பண்ணி அடுத்த ரவுண்ட சிட்டிக்கு கொடுப்பாங்க. ஐயோ நான் வேற ரியல் மெட்ரிட்னு சொல்லி நடந்துருச்சு. நோ நெக்ஸ்ட் டைம் we are getting Ipswich Town. ஐயோ அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. பிரீமியர் லீக் டீம்லாம் வெளியே போனாலும் யார் இருக்கா யார் இல்லைன்னு தெரியல. நம்ம யார் இருக்கா யார் இல்லன்னு தெரியல. பட் நம்ம அடுத்த பிரீமியர் லீக் அப்போனன்ட்ஸ் இன்னும் இருக்காங்க கப்புல, சவுத்தாம்ப்டன். அவங்க கப்புலயும் ஆமா, அந்த பசங்க உள்ள வந்துட்டாங்க. ஆமா, பெனல்டி அவங்களும் பெனல்டிஸ்ல தான் ஜெயிச்சாங்க நேத்து. பட் எனிவே ஆனா நமக்குனே அமைது பாத்தீங்களா, புது மேனேஜர் தான் ஃபர்ஸ்ட் கேமா. ஆமா, அது மட்டும் இல்ல, புது மேனேஜர் ஃபர்ஸ்ட் கேம். இப்போ சவுத்தாம்ப்டன் என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. நமக்கு ஜஸ்ட் கீழயா இல்ல 18th. ஐயோ ஏங்க 3 நடந்துருச்சு. நம்ம தோத்தாச்சு, டிராப் பண்ணியாச்சு, வின்னும் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தது என்ன பண்ணுவோம்? அடுத்தது மறுபடியும் வின். ஏன்னா ஃபர்ஸ்ட் வின் பண்ணுவோம், சைக்கிள்ல ரிப்பீட் பண்ணுவோம். சைக்கிள்ல போவோம் நம்ம. நெக்ஸ்ட் வின் தான், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாமே வந்து நம்மள வந்து நோக்கி அடிக்குது பாத்தீங்களா. எலிகேஷன்லயே இருக்காங்க, புது மேனேஜர் வந்திருக்கானுங்க, வெறி பிடிச்ச மாதிரி ஆடுவானுங்க. கேம் எங்க? செயின்ட் மேரிஸ் தான் ஆன்ஃபீல்ட். அப்ப தப்பிச்சோமப்பா சாமி, அங்க போயிருந்தோம்னா முடிச்சிருக்கோம். ஆமா, லீட்ஸ் மட்டும் ஆன்ஃபீல்டுக்கு வந்து தானே செஞ்சாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? 2 கேம் நம்ம தொடர்ந்து வின் பண்ணிட்டோம்ல. இப்ப இந்த பேச்ச அனாவசிய பேச்சு உங்களுக்கு. ரைட். இல்ல அதான் லிவர்பூல் சவுத்தாம்ப்டன் அவங்க 18th இருக்காங்க. இன்னும் 12 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க இந்த சீசன். நம்ம அத பேசலாமா? நம்மகிட்ட 20 தான் இருக்கு. நம்ம அத பேசலாமா? நம்ம 19 எடுத்திருக்கோம், இல்ல 7 பாயிண்ட் ஜாஸ்தி. 19 20 கூட இல்லையா? நான் கூட உனக்கு தேடி சொல்லிட்டேன். ஐயோ, லீக் டைட்டில் 19, நம்ம பாயிண்ட் 19. ஆமா, அதான் லிவர்பூல் சவுத்தாம்ப்டன் தான் அடுத்த கேம் நமக்கு. சவுத்தாம்ப்டன் அதான் இப்பதான் மேனேஜரை சாக் பண்ணிருக்காங்க 4 வருஷத்துக்கு அப்புறம். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அவங்க நல்ல டீம், ஆன் பேப்பர் வந்து தே ஷுட் பி a solid டீம். இந்த வுல்வ்ஸுக்கும் அதே பிரச்சனை தான். பட் என்ன நடக்குது, அதாவது நிறைய இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சவுத்தாம்ப்டன்ல நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த ஹாசன்வுட்டலோட மெத்தட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டேல் ஆயிடுச்சு. தே வாண்ட் டு சேஞ்சுங்கிற டைப்ல. ஸோ அதான் நான் என்ன கேட்கணும்னு நினைச்சேன்னா, இது வந்து ரொம்ப இது பண்ற மாதிரி. பட்
ஒரு விதத்துல இந்த நம்மளோட சீசன் பர்ஃபார்மன்ஸ்க்கும் அது ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா? கிளாப் வந்து இப்ப 7 வருஷமா இருக்காரு. அதே இத நான் சொல்லலாம்னு வந்தேன். டாப் ரெட்ஸ் எல்லாம் நீ போட்டு கிழிச்சிருவாங்க அப்படின்னா சொல்லல. நீங்க இல்ல நம்மளுக்கு நான் வந்து இதை நெகட்டிவா கேட்கல. நாட் நத்திங் அகேன்ஸ்ட் கிளாப், நத்திங் அகேன்ஸ்ட் த பிளேயர்ஸ். பட் சில சமயம் அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் என்வாயர்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் தெரியுமா? ஸோ மேபி இஸ் இட் டைம் ஃபார் லிவர்பூல்னு கேட்கல டு டூ தட், சாக் பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்லல. பட் லைக் கிளாப்பே வந்து ஷுட் லைக் ரீஇன்வென்ட் ஹிம்செல்ஃப்ங்கிற டைப்ல. இப்போ இந்த 4-4-2 பார்த்தோம், தட் ஸ்பார்க்ட் லிட்டில் பிட் ஆஃப் ரிவைவல். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபியூச்சர் அடுத்த சீசனுக்கோ இல்ல ஃபார் சீசன்ஸ் ஆஃப்டர் தட் ஷுட் கிளாப் ஹிம்செல்ஃப் வந்து சேஞ்சஸ் மெத்தட்ஸ் ஏதாவது அந்த மாதிரி அதுதான் கேட்கலான் இருந்தேன். இல்ல நான் சவுத்ஹாம்ப்டனை பார்த்துட்டு தான் கேட்கறேன். இதுல நீங்க என்ன நீங்க சொன்ன நான் என்ன யோசனை, நம்ம பெப் லிண்டர்ஸ் தான் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னா பேசினா பிளேல கேரபாவ் கப்புக்கு ரிவ்யூ கிளாப் பண்ணிட்டா ப்ரிவ்யூ மட்டும் லிண்டர்ஸ் ரிவ்யூ மட்டும் பெப் லிண்டர்ஸ். சோ அதுல சொல்லியிருந்தாரு, யாதோ ஒரு பிரஸ் ரிப்போர்ட்டர் நல்லா கேட்டான், நீங்க வந்து புக் விட்டீங்களா எல்லாத்தையும் சேர்த்து விட்டீங்களா அப்படின்னு. அதுக்கு வந்து பெப் லிண்டர்ஸ் வந்து இல்ல எல்லாத்தையும் எல்லாம் விடல, கொஞ்சம் தான் இன்சைட் இன்ஃபர்மேஷன் விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இல்ல கொஞ்சம் அதையும் சொல்லாம இருக்கலாம்ல, எதுவுமே சொல்ல வேண்டியது தேவையா? நான் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், போன சீசன் நடந்த கொஞ்சம் தான் விட்டுருக்கேன், இந்த சீசன் வேற மாதிரி பண்றோமாமா. ஐயோ உங்களுக்கு தெரிஞ்சதே ஒன்றுதான் எனக்கு நல்லா தெரியும்யா, ஃபேன்ஸ் எங்களுக்கே தெரியும், இதுல யாரு ஆகாத பாக்குற நீங்க அப்படின்னு இருந்துச்சு. பட் அகைன் அப்படி இப்படி ட்ரை பண்ணி திருப்பி தலைவர் 4-3 தான் வந்துட்டாப்ல. என்னது பெரிய ரீஇன்வென்ட், எதையும் பண்ண முடியாது. ஆமா அதுதான் என்ன. எனிவே பாப்போம். அண்ட் இப்போ இந்த எஃப்எஸ்ஜி இந்த செல்லிங் இப்போ நம்ம சொல்றோம், அந்த ஸ்குவாட் ரீபில்டிங் அது இதெல்லாம் இருக்கு. அது எஃப்எஸ்ஜி இந்த சேல் என்ன நடக்குமா நடக்காதா அதை பொறுத்து தான் அதுவும் இருக்கு. இல்லைன்னா இன்னும் அடுத்த சீசனுக்கும் ஜேம்ஸ் மில்னர், ஜார்டன் ஹெண்டர்சன் தான். That is no doubt. We are giving new deal to 1 year extension for James Milner. அதெல்லாம் டவுட்டே கிடையாது. நீ வேணா பாருங்க, we are very proud to extend his contract னு வரும். ஆமா இல்ல நீங்க வேணா பாருங்க, இந்த சேல் மட்டும் நடக்கலன்னா அடுத்த சம்மர் வந்து ஜூட் பெல்லிங்ஹாம் டு ரியல் மேட்ரிட், அடுத்த நிமிஷம் ஜேம்ஸ் மில்னர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் ஆகும். No doubt. Liverpool fans be happy. Our new Jude Bellingham அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் மில்லர் எக்ஸ்டென்ஷன். ஆமா ட்ரெய்னிங் இஸ் அவர் ட்ரான்ஸ்ஃபர். ஐயோ தாங்க முடியல. பட் அதான் சவுத்ஹாம்ப்டன் வந்து எதுக்கு ரால்ஃப் எடுத்தாங்கங்கிறது எனக்கு தெரியல. I thought he was doing a solid enough job to keep them in the Premier League. They would finish ஒரு 10th ல இருந்து 15th குள்ள முடிச்சிருவாங்க. ஆமா இல்ல அதுதான் லைக் எனக்கும் என்ன லாஜிக் புரியலன்னா, லைக் ஐ டோன்ட் நோ வாட் சவுத்ஹாம்ப்டன் வாண்ட்ஸ். இப்போ வெஸ்ட் ஹாம்னாக்க வந்து அவங்க வந்து தே ஹேவ் அ வெரி குட் டீம், பிரைட்டன்னா தே ஹேவ் அ வெரி குட் டீம். ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு 8th 9th அந்த ரேஞ்சில் ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு. பட் சவுத்ஹாம்ப்டன் வந்து யூ ஹேவ் அ சாலிட் மிட் டேபிள் டீம் தான். ஆன் இட்ஸ் பெஸ்ட் சீசன் இருந்தா கூட like I don't think they will finish above 10th. So I don't know what more they were expecting. Southampton board or owner or yaro, like I don't know what they were expecting more than இது. like அப்படி ஒன்னும் பெரிய remarkable transfers லாம் இல்ல. they had some good transfers and the Romeo Lavia அவங்கலாம். Exactly, எல்லாருமே ஒரு 20-year-olds. ஆமா, they signed players who they thought will become big. They didn't sign anyone who could like change the team. You lose Shane Long, you lose your center backs, எல்லாமே இந்த சம்மர்லயே விட்டாங்க. Now you buy all 20-year-olds and make them play with Ward Prowse and say நீ என்னமோ பண்ணிக்கப்பா அப்படின்னா, exactly what do you want Southampton to do? Like are you aiming for them to finish more than 10th na? You have to influx cash into it. If you are satisfied with mid table na, then you have to keep Ralph. I don't know, இந்த புது பையன் அவன் பேர் கூட இப்பதான் பார்த்தேன், அவர் யாருன்னே எனக்கு தெரியல. நான் இன்னும் பார்க்க கூட இல்லை. இது என்ன சொல்றது, இல்ல அதான் நான் நியூ காஸ்லோட எக்ஸாம்பிள் தான். லைக் அதாவது லைக் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃப்ரம் ஒன் லெவல் டு அனதர்னாக்கா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 சைனிங் வந்து தே ஹேவ் டு பி லைக் ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ். இப்போ நியூ காஸ்ல் வந்த உடனே அந்த புது ஓனர்ஸ் வந்த உடனே ஜான்வரியில தே சைன் கீரன் ட்ரிப்பியர். ஸோ லைக் அந்த ஒரு சைனிங்கே வந்து இட் லிஃப்ட்ஸ் யூ அ லிட்டில் பிட். ப்ரூனோ கிமரேஷ் அது இன்னும் கொஞ்சம் வந்து இட் லிஃப்ட்ஸ் யூ இன்டு தட் அதர் அப்பர் ஹாஃப். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சைனிங் ஐ டோன்ட் சி சவுத்ஹாம்ப்டன் ஹஸ் மேட். ஸோ அதுதான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் அதான் இப்போ யாரு புது மேனேஜர் அதுதான் கூகுள் பண்றீங்களோ? மேதன் ஜோன்ஸ், லூட்டன் டவுன் மேனேஜர். ஆமா ஆமா லூட்டன் டவுன். ஆனா லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அவங்க சாம்பியன்ஷிப்ல நடுவுல நிறைய இது பேச்சு வந்தது லாஸ்ட் இயர். இந்த வருஷம் 9th இருக்காங்க டேபிள்ல. லாஸ்ட் இயர் ஒரு நிமிஷம் என்ன பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணி நடுவுல ரொம்ப ஹையா இருந்தாங்க அவங்க. 6th லாஸ்ட் இயர் 6th. ஸோ அதான் he seems to be a good manager அந்த லெவலுக்கு. சவுத்ஹாம்ப்டன் இட்ஸ் a big step up தான் சவுத்ஹாம்ப்டன்ங்கிறது. பட் we'll see how it goes. நான் கூட ஸ்டீவன் ஜெரார்ட் போ அப்படின்னு நினைச்சேன். இல்ல ஸ்டீவன் ஜெரார்ட் இல்ல கையெடுத்து கும்பிட்டான்னு நினைக்கிறேன்.
ஆமா. இல்ல இப்ப அவன் ஸ்டீவன் ஜெரார்ட்லாம் வந்து பார்த்து மிரண்டிருப்பாங்க எல்லாரும். அதாவது இனிமே வந்து அவன் இப்ப பிரீமியர் லீக்ல அவருக்கு வேலை கிடைக்கும்னு எனக்கு தோணல. ஐ திங்க் அவர் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா ஸ்காட்லாண்ட்ல இருந்து he should have come to the premiership. பிரீமியர்ஷிப்ல சாம்பியன்ஷிப்பா? இருந்து அந்த சாம்பியன்ஷிப்ல ஆமாமா. இருந்து he should have come to the Premier League. It would have been an easier way in. But Aston Villa was too big of a job to turn down anyway. ஆமா, that is true. இல்லன்னா I feel like what he could have done is ஆஸ்டன் வில்லாக்கு பதிலா மேபி he should have stayed a few more years at Rangers. ஏதான ஒரு ஃபாரின் லீக்குக்கு, அதாவது இங்கிலாந்துல பிரஸ் வந்து உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும், லைக் இட்ஸ் வெரி ப்ரூட்டல். ஸோ No, மேபி but I thought he handled the press well. பிரஸ் எல்லாம் இல்ல அவ்வளவு இல்ல பெருசா கேள்வி கேட்கல. பிரஸ் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரிசல்ட்ஸ் வராத போது பிரஷர் வந்து இட் பிகம்ஸ் ரியலி ஹை இங்கிலாந்துல பிரீமியர் லீக். ஏன்னா மோஸ்ட் வாட்ச்ட் லீக் இல்ல, ஸோ ஆப்வியஸா பிரஷர் வில் பி வெரி ஹை. நான் என்ன நினைச்சேன், ஐ தாட் யூ ஷுட் ஹவ் கான் டு லைக் பிரான்ஸ் ஆர் ஸ்பெயின் ஆர் ஜெர்மனி, அண்ட் அங்க வந்து மேபி ஒரு 1 or 2 years இருந்துட்டு தென் he could have come, so he would have had the experience of managing in a top league and then coming to Premier League. So and but anyway, probably he should have gone to Spain. Probably I think now it's not a bad thing to go and manage some club in Spain or in Germany and then come here. ஆமா. இல்ல ஐ ஜஸ்ட் தாட் அந்த ஒரு கிராஸ் ரூட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்ப நம்ம கிராம் பாட்டர் செல்சில வந்து he managed in Sweden நடுவுல, like at the start of his career. So like அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கணும். like where he could have developed outside of the pressure. அதுதான் நான் சொல்ல வரேன் பேசிக்கா. பட் அதான் சவுத்ஆம்ப்டன்ல இருந்து எங்கெங்கயோ போகுது டாபிக். பட் அதான் என்ன ப்ரெடிக்ஷன் சவுத்ஆம்ப்டன் கேமுக்கு? ஆன்ஃபீல்ட் தானே? ஆமா, 4 out of 4 ரெக்கார்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. 3-1 சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறது? இல்ல 1 கோல் போடுவாங்களா இல்ல 3-0 யோசிக்கிறேன். 3-0 ரைட். 3-0 கௌதமோட ப்ரெடிக்ஷன். நான் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. நானா நம்மளுக்கு நல்லா போயிட்டு இருக்கு, அப்படியே போகட்டும். ஆமா, நல்லா போயிட்டு இருக்கு. அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் நல்லா மேல போயிட்டு இருக்கு. 144 சப்ஸ்கிரைபர்ஸ். அதான் கௌதம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், முன்னாடி வந்து #10 நாள் 10 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. இந்த எபிசோட் வந்து ஃப்ரைடே போகுது, அதாவது 11th of November போகுது. நம்மளோட ஃபைனல் பிரீமியர் லீக் எபிசோட் வந்து எப்போ வரும்? 12th கேம் 13th இல்ல 14th வரும். 14th வரும் மோஸ்டா, ஏன்னா 20th வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் கேம். ஸோ அந்த 2 டிஃபரன்ஸ் 6 நாள் 6 சப்ஸ்கிரைபர் to 150. 10 நாள் 10 சப்ஸ்கிரைபர்ல இருந்து #6 நாள் 6 சப்ஸ்கிரைபர். அதுதான் நம்ம பொழைச்சு போய் 3 பேர் வந்துட்டாங்க. இதுல வந்து உடனே மாத்தி 6 நாள் 6 சப்ஸ்கிரைபரா? ஆமா. அதான் என்னடா இது, இன்னொரு விஷயம் என்னடா இது, வேர்ல்டு கப் வருது, லிவர்பூல் கண்டென்ட்லாம் கம்மி ஆயிடுமா அப்படின்னு. இல்ல, we have planned some things வேர்ல்டு கப் ரிலேட்டடாவும் கொஞ்சம் இருக்கும், பட் மெயின் ஃபோக்கஸ் வந்து லிவர்பூல்ல தான் இருக்கும். ஸோ we will still have content இந்த ஒரு நெக்ஸ்ட் 1 month, whatever December 26th ஆஸ்டன் வில்லா கேம் வரைக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. சொன்ன மாதிரி #6 நாள் 6 சப்ஸ்கிரைபர். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, ஃபேமிலி கிட்ட சொல்லுங்க, உங்க பாட்டி தாத்தாக்கெல்லாம் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிருங்க.